இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஆமே ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜெபத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 28வது அதிகாரம், 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 540வது பக்கம் இருக்கிறது. 1 நாளாகமம் 28:9 வாசிக்க கேட்போம். 540வது பக்கம். ஜீசஸ், ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 28:9. மைக்கில் வாசித்தாதான் இங்க வரும். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு கைவிடுவார். ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல நாம் வேதத்தை வாசிக்கிறோம். தாவீதினுடைய அந்த கடைசி நேரம், கடைசி நாள். அப்பொழுது தன்னுடைய மகனை கூப்பிட்டு ராஜாவாக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சாலமோனை கூப்பிட்டு தாவீது ராஜா சில அறிவுரைகளை சொல்லுகிறான். அல்லேலூயா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்லுகிறத பிள்ளைகள் கேட்கறதில்ல. ஆனால் பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட வாழ்க்கையின் பாடத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் இன்னும் வாழ்க்கையில் அந்த பாடங்களை பார்க்காததுனால, அனுபவிக்காததுனால, கேள்விப்படாததுனால அவர்களுக்கு புதுசாகவே இருக்கிறது. ஆகையினால தாய் தகப்பன் சொல்லுகிறது அவர்களுக்கு சாதாரணமாகவே இருக்கிறது. எப்போதுமே முப்பிதாக்களுடைய வார்த்தை நம்மை கேட்கும்போது அது நமக்கு இன்னும் பலனாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ராஜா இந்த சாலமோனுக்கு கடைசி நாட்களில் அவன் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா காரியத்திலையும் ஆலோசனை கொடுக்கிறான். ராஜ்யத்தில் எப்படி இருக்கணும், ஆளுகையில் எப்படி இருக்கணும், கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தில் எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லி கொடுக்கிறான். அப்போ அதில் ஒரு 2 வரியை மாத்திரம் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த 9வது வசனத்தில் கடைசி ஒரு 3 வரியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தாவீது ராஜா தன்னுடைய கடைசி நாட்களில் சொன்ன இந்த வார்த்தைக்கு நேராய் நீங்கள் திரும்புங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மிகவும் நல்லவர், மிகவும் வல்லவர், மிகவும் பெரியவர், மிகவும் அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம். இவ்வளோ இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக நாம ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அவரிடத்துல நாம் அற்புதத்தை பெற விரும்புகிறோம், விடுதலையை பெற விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோம். இவைகளிலும் மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறோம். நல்லது. இவைகளெல்லாம் கிறிஸ்துவை தவிர வேற யாராலையும் நமக்கு உண்மையாய் கொடுக்க முடியாது. ஏனென்றால் மெய்யான தேவன் ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரால் தான் நமக்கு கொடுக்க முடியும். அவர் நிச்சயம் கொடுப்பார். ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ள 50% அவருடைய பொறுப்பு, 50% உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்தாதான் அவர் செய்ய வேண்டியதை அவரும் செய்வார். தாவீதுனுடைய வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அதே சமயத்தில் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அப்போ தேடும்போது தென்படுவார், தேடும்போது கேட்பார், தேடும்போது நன்மை செய்வார், தேடும்போது அற்புதத்தை செய்வார். அப்போ தேடாவிட்டால் அற்புதம் நடக்காது, விடுதலை வராது, சுகம் வராது. ஆனால் அவர் அற்புதர் தான், அதிசயர் தான், விடுவிக்கிறவர் தான், சுகமாக்குகிறவர் தான், ஜீவனை கொடுக்கிறவர் தான். எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய 50% பங்களிப்பு இருக்கிறது. நாம செய்ய வேண்டியதை நாம செய்தால்தான் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார்.
என்கிறதை என்றென்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியம் ஜெபித்த பிறகு நடக்கலையா, யோசித்து பாருங்க. நான் செய்ய வேண்டியதை நான் செய்தேனா? நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் இருந்தால் அவரும் செய்ய வேண்டியதை அவரால் செய்ய முடியாது என்கிறதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ தாவீது அதை நன்றாய் கற்றுக்கொண்டான். விசுவாச பாடம்னா அவனுக்கு என்னதுன்னு தெரியும், பரிசுத்தம்னா என்னதுன்னு தெரியும், தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்னதுன்னு தெரியும், தேவன்னா யாருன்னு தெரியும், தேவனா எப்படிப்பட்டவர்னு தெரியும். எல்லாமே ருசித்தவன், அனுபவித்தவன். அவன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறான். ஏ சாலமோனே, நீ ராஜாவா இருக்கலாம், ராஜாவா உயர்த்தப்பட்டிருக்கலாம், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கலாம், இவ்வளவு பெரிய தேசத்திற்கு நீ அதிபதியா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், மொத்த தேசத்திலே உன்னுடைய அதிகாரம் இருந்தாலும் நீ யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நீ தேடினால்தான் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிடுவார் என்கிற பாடத்தை கடைசி நாட்களில் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு, ராஜாவாகிய சாலமோனுக்கு தகப்பனாகிய தாவீது சொல்லி கொடுக்கிறான். அப்போ எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்ததை நான் செய்ய வேண்டும், அவர் செய்கிறதை அவர் கண்டிப்பா செய்வார். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாதது வரையிலும் அவர் செய்ய வேண்டியதை அவரும் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. ஆகவே தேவனுக்குள்ளாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்ய வேண்டியதை இன்றில இருந்தே நான் செய்து முடிப்பேன், அவர் செய்ய வேண்டியதை இன்றில இருந்தே அவர் செய்து முடிப்பார். இன்னைக்கு நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது. அற்புதம் தடை, ஆசீர்வாதம் தடை, உயர்வு தடை, வியாபாரத்தில் தடை, வருமானத்தில் தடை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெருக்கம், எல்லாமே இருக்கு, எல்லாமே பார்க்கிறோம். நான் என்ன செய்யவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பகுதிகளில் நான் எங்கெல்லாம் குறையா இருக்கிறேன், நான் செய்யாதது வரைக்கும், நான் அதை நிறைவேற்றாதது வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. நீங்க நல்லா கவனிங்க. தாவீது கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்கிறான், சவுலும் கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்கிறான். எல்லாரும் பயந்து நடுங்கி ஓரமா நிற்கிறாங்க. ஆனா தாவீது மாத்திரம் அவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகும் துணிந்து போகிறான். அப்போ முதலாவது கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வாரா அப்படின்னா கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் அவர் உனக்கு ஏதாகிலும் செய்வார், விசுவாசிக்காவிட்டால் அவர் உனக்கு எதுவும் செய்ய மாட்டார். அப்போ 50% உன்னுடைய பங்களிப்பு இருக்கிறது, உன்னுடைய பிரயாசம் இருக்கிறது, 50% அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. எல்லாமே அவர் தான் இறங்கணும், அவர் தான் செய்யணும், அவர் தான் தரணும், அவர் தான் வரணும் அப்படின்ட்டே இருந்தா வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. விசுவாசித்து முன்னே செல்லுவோம், அற்புதம் செய்கிறவர் உன்னிலும் முன்னே செல்லுவார். விசுவாசித்து நாம பின்னாகவே நிற்போமே ஆனால் அற்புதம் செய்கிறவரும் ஒரு நாளும் முன்னே போக மாட்டார். அவருடைய சமூகம் நமக்கு முன்னே செல்ல வேண்டுமே ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வரணும். ஆகவே நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, அவர் செய்ய வேண்டியதை இன்று முதல் அவர் செய்வார். இதை தான் நீங்க சுவிசேஷ பகுதியில் வாசித்தால், வேதத்தின் கடைசி பகுதிக்கு திரும்பினீர்கள் ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம், அதுல 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவும் இதே தான் சொல்லி கொடுக்கிறார். இந்த பூமியில வந்து ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ கேட்காத எவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கேட்காத எவனுக்கும் அவர் அற்புதம் செய்ய முடியாது. அப்ப நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும், என் தேவன் செய்ய வேண்டியதை என் தேவனும் செய்வார். உங்களுக்கு ஆண்டவருக்கெல்லாம் தெரியாதா அவர் எனக்கு இறங்குவார்? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தேடணும், நீங்க ஜெபிக்கணும், நீங்க உபவாசிக்கணும், நீங்க தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கணும், நீங்க தேவ சமூகத்துல உபவாசமா இருக்கணும். அப்படியெல்லாம் வரும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அற்புதத்தை செய்வார். அதை தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லி கொடுக்கிறார்.
பழைய ஏற்பாட்டில் தாவீது தன்னுடைய மகனாகிய ராஜாவாகிய சாலமோனுக்கு சொல்லி கொடுக்கிறான், நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இங்கே இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கேட்க ஆரம்பிக்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். எத்தனை பேர் கர்த்தரிடத்துல கேட்கிறீர்கள்? அல்லேலூயா. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பகுதியை கையில வச்சுட்டு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. அதுல 17 சேர்த்து வாசிங்க. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ லூக்கால நம்ம வாசிக்கும் போது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். இப்போ கேளுங்கள் என்கிற பகுதி வரும்போது இந்த இடத்துல இன்னும் விவரமாய் எப்படி கேட்க வேண்டும் என்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ அதில் வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே ஆனால் ஏசப்பாவின் நாமத்தினால பிதாவினிடத்துல ஜெபிக்கணும். ஜெபிக்கிற விஷயத்துல 2 காரியத்தை கவனிக்கணும். நாம தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும். ஏசப்பா ஏசப்பான்னு எல்லாம் முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே என்று சொல்லி நாம் அந்த ஜெபத்தை முடிக்கிறதற்கு காரணமே பிதா நம்முடைய வேண்டுதலை கேட்கிறவர். நிறைய பேர் இந்த பூமியில தேவனே தேவனே நீ கூப்பிடுவாங்க. சில ஆட்களுக்கெல்லாம் ஒரு தேவன் உண்டு, மெய்யான தேவன் ஒருவர் உண்டு, அந்த தேவன் எனக்கு இறங்கணும் இறங்கணும்னு பொதுவா கூப்பிடுவாங்க. ஆனால் தேவனே தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்களுக்கு இரக்கம் கிடைக்காது. பிதாவே தேவனே இயேசுவின் நாமத்தில் நான் இவைகளை கேட்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால தேவனை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் இதுல என்ன ஒரு காரியத்தை கூட கவனிக்கணும். நான் இயேசுவின் நாமத்தினால தான் ஜெபிக்கிறேன், பிதாவினிடத்துல தான் ஜெபிக்கிறேன். பிதாவினிடத்துல போகும்போது தேவனே பிதாவே என்று சொல்லி போகாமல் அதோடு கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லிதான் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கணும் விரும்புகிறீர்கள். பிதா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுல நீங்க கவனம் செலுத்தி வாசிங்க. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி கொடுக்கிறார், என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவர்கள், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் என்ன ஒரு காரியத்தை கவனிக்கணும்? கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கனி ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையான விசுவாச பிள்ளைகளுக்கு முதல் படியே இதுதான். விசுவாசம் எங்கிட்ட தான் வரணும். சில ஆளுக்கு சபைக்கு போனனால தான் இப்படியோ, நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சனால தான் இப்படியோ இப்படின்னு கூட யோசித்து கர்த்தரை விட்டுட்டு போனவர்கள் உண்டு, பின்மாற்றத்தில் போனவர்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்தீர்களோ, ஆராதனைக்கு வந்தீர்களோ, அதில் இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ, தீமை நடந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே விசுவாசிங்க, எனக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் எனக்கு நன்மையாய் நடக்கிறது. சில மனுஷன் நம்மளை நஷ்டப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான். ஆனாலும் போட்டிக்கு போட்டி பேசாதிருங்க. கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிவார். முகத்தை பார்த்து ஏமாந்து நிற்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார்.
ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஒரு மனுஷன் நம்மளை கஷ்டப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான், நஷ்டப்படுத்துறான். ஆனாலும் அந்த நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமை அங்க வெளிப்படட்டும், உன் தாழ்மை அங்க வெளிப்படட்டும், உன் நீதி அங்கே வெளிப்படட்டும். வாயில வந்த மாதிரி அவன் இப்படி பண்ணனால அவன் விளங்கவே மாட்டான், அவன் நாசமா போவான், இப்படியே நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறது. அப்போ உங்க கனி எங்கே? கனி நிறைந்த வாழ்க்கை எங்கே? கனி நிறைந்த சுவாபம் எங்கே? கனி நிறைந்த செயல் எங்கே? கர்த்தர் வேணுனியே அந்த நஷ்டத்தை கட்டளையிட்டார், வேணுனியே நெருக்கத்தை கட்டளையிட்டார். அந்த நெருக்கம் வரும்போதுதான் நீங்க எந்த அளவுல கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தெரியும். தங்கம் எவ்வளவு ஒரிஜினல் என்று சொல்லி பார்க்கக்கு புடமிடுவார்கள். ஆமென். ஒரு கடையில் ஒரு தங்கத்தை விற்கும்போது அவங்க முதல்ல செக் பண்ணுவாங்க, நல்ல தீயில போட்டு சுடுவாங்க, அப்போதான் அது கரெக்டான வெயிட் வரும். இல்லைன்னா அழுக்கு அதில் எல்லாம் இருக்கும். அது சில இடத்துலலாம் விற்கும்போது உருக்கிடுவாங்க. உருக்கும்போது அதில் தங்கம் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர ஈயம் எல்லாம் கரைந்து போயிடும். அல்லேலூயா. பித்தாளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், சொம்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், தங்கம் மட்டும்தான் நிற்கும். ஸோ கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்திற்கு எரிஞ்சு விழுகிறது, சண்டை போடுறது, திட்டுறது, இதெல்லாம் பண்ணிட்டு நாம் தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கிறோம். பெண்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு முக்காடும் போட்டு ஜெபிக்கிறோம். நாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும். பிதாவானவர் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். வசனத்தில் ஏற்படுத்துகிறேன், உபதேசத்தில் ஏற்படுத்துகிறேன். பிதா உங்களுக்கு கொடுக்கணுமா? நீங்க போய் கனி கொடுக்கணும். நீங்கள் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய நல்ல படிப்பை கொடுத்து ஏற்படுத்துகிறோம், உருவாக்குகிறோம். அவனை போலீஸ் அதிகாரியா ஏற்படுத்துகிறோம், நல்ல கல்வியை கொடுத்து நல்ல IAS ஆபீசரா IPS ஆபீசரா ஏற்படுத்துகிறோம். அப்போ பிதாவினிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அவரும் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி அந்த கனியில உறுதியாய் இருக்கும்படி ஆண்டவர் நான் உங்களை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலதான் உபதேசம், ஆகையினாலதான் சத்தியம். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் இறங்கிடுவார்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. கனி எங்க? கனி இல்லாதவர்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோகம் உட்பட. கனி இல்லாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் அற்புதம் செய்து ஊழியம் செய்யலாம், சப்பானியை நடக்க வைக்கலாம், பேய்களை துரத்தலாம். அல்லேலூயா. பல பிரசங்கத்தை, ஆழமான தேவனுடைய ரகசியங்களை ஜனங்களுக்கு பிரசங்கமாய் போதிக்கலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? கனி இல்ல, கனி இல்ல. சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறோம், உங்களுக்கு பொறுமை இல்லை, சகிப்பு இல்லை, உங்க மாம்சம் வெளிப்படுகிறது, முகம் மாறுது, பொறாமை சிந்தை வருகிறது, எரிச்சல் எண்ணங்கள் வருகிறது. எப்படி ஜெபங்கள் கேட்கப்படும்? நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்தாதான் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவரும் செய்வார். இங்கதான் சிக்கலே இருக்கு. இயேசு நல்லவர் தான், இயேசு வல்லவர் தான், இயேசு பெரியவர் தான், இயேசு போதுமானவர் தான், எல்லாவற்றையும் செய்கிறவர் தான். ஆனா நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யணுமே. செவரு கட்டினாதானே வெள்ளை அடிக்க முடியும். செவரே கட்டல வெள்ளை அடிக்கணும்னா எப்படி முடியும்? செவரு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். செவரே இல்லை, சித்திரத்தை எங்க வரைய? அந்த மாதிரி தான். அரிசி இருக்கு, பானை இருக்கு, தண்ணி இருக்கு, தீ இருந்தாதானே அரிசி சோறாக மாறும். இன்னைக்கு நிறைய பேர் உபதேசத்தை கொஞ்சம் கேட்டும் கேட்காமலும், சத்தியத்தை கொஞ்சம் கேட்டும் கேட்காமலும், கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலும், இதுதான் கரெக்ட், இதுதான் சரி அப்படிங்கிறதையே வாழ்க்கையா நினைச்சு ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆகையினால்தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களும் வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க கஷ்டத்தை, நீங்களும் வாழ்க்கையில அனுபவிக்கிறீர்கள். அவர்களும் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, நீங்களும் தரித்திரத்தில் இருக்கிறீங்க. சபைக்கு போய் என்ன கிடைச்சேன்னு சொல்லி கேள்வி வேற உங்களுக்கு. உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை கர்த்தர் உன் முன்னே வைக்கிறார். அவரிடத்துல ஒரு குறையும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே தான் குறைகளே இருக்கிறது. இந்த குறைகள் இன்றைக்கு சரிபடுத்தப்படுமே ஆனால் இன்றிலிருந்து உன் தேவைகளும் நிறைவாய் கர்த்தர் சந்தித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை தாழ்த்துங்க,
போய் கனி கொடுங்க, கனி கொடுக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்துகிறேன், அபிஷேகத்தை தந்து கனி கொடுக்க வைக்கிறேன், சத்தியத்தை அனுப்பி கனி கொடுக்க வைக்கிறேன், உபதேசத்தை சொல்லி சொல்லி கனி கொடுக்க வைக்கிறேன். நீயோ அந்த உபதேசத்தை உள்வாங்கவில்லை, சத்தியத்தை உள்வாங்கவில்லை, அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கவில்லை. நான் சொல்லுகிற சத்தியத்திற்கு தலை வணங்கி நில்லுங்க, சத்தியத்துக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க. இன்றைக்கு தரித்திரம் உங்க குடும்பத்தை விட்டு விலகுகிறது. உங்க எல்கைகளிலே இனி தனித்திரம் இல்லை, சமாதான குறைவுகள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. நீங்க எந்த இடத்துல ஏமாந்து நிற்க மாட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் என்றென்றைக்கும் கைவிடுவார். கைவிடப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னதோ எனக்கு தெரியல. கைவிடப்பட்டு நிற்கிற எத்தனையோ குடும்பத்தில் திருமணம் முடிந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில நிற்கிறாங்க. எத்தனையோ ஆண்கள் மனைவி பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நிற்கிறாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் பாருங்க. ஒரு மனுஷன், நாங்கள் மார்த்தாண்டத்திலேருந்து வந்துட்டு இருக்கிறோம், தக்கலை பகுதியில் ஒரு பெரிய விபத்து, நல்ல பெரிய கார், சைலோ கார், பயங்கர டிராஃபிக். என்ன அதுன்னு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தா அந்த காரினுடைய டிரைவர் பகுதியே இல்லை. அப்போ டிரைவர் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடிஞ்சு எத்தனையோ பேருக்கு கால் முட்டுக்கு கீழே சிதைஞ்சி வாழ்க்கை முடிஞ்சு கைவிடப்படுகிறார்கள். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா பிடுங்கி போடு. கை உனக்கு இடரல் உண்டாக்கினா தரித்து போடு. பிரச்சனையே இல்லை. ஆனா நீ கனி கொடு. கையை வச்சுட்டு காலை வச்சுட்டு வாயை வச்சுட்டு உனக்கு சும்மா இருக்க முடியல. எவ்வளவு ஜெபம் என்னத்திற்கு, எத்தனை நாள் உபவாசம் போட்டு என்னத்திற்கு, கண்ணீர் வடிச்சு கதறி என்னத்திற்கு, ராமுழுவதும் ஜபித்தனத்திற்கு, கனி இல்லாமல் ஜபித்தனத்திற்கு, வேதத்தை கேளாமல் தன்னுடைய செவியை அடைக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளு முதல்ல. ஜெபம் ஜெபம் ஜெபம், காலை ஜெபம், இரவு ஜெபம், மதியான ஜெபம், எப்பவும் ஜெபந்தான். ஜெபம் நல்லது. ஜெபிக்கிறவர்களும் நல்லவர்களாய் மாறணும். வேணுனியே சபையில் ஒரு பிரச்சனை வரும், வேணுனியே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும், வேணுனியே வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, வேணுனியே குடும்பத்தில் அல்லது கிராமத்தில் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்கிறதை தான் பரலோகம் பார்க்கிறது. எனக்கு நேராய் ஒரு பிரச்சனை வரும், பணத்தில் பிரச்சனை வரும், இடத்துல பிரச்சனை வரும், பதவியில் பிரச்சனை வரும், சபையில் பிரச்சனை வரும், ஸ்தானத்தில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். எந்த பிரச்சனையும் எனக்கு நேராய் வேணுனியே கத்த திருப்பி விடலாம். ஆனால் அந்த பிரச்சனை நான் யாராய் இருக்கிறேன் என்கிறதை மட்டுமே கத்தர் பார்க்கிறார். நானாகவே இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நான் பிரச்சனையில பரிசுத்தவானாய் இருக்கணும். நான் பிரச்சனையில நீதிமானாய் இருக்கணும். பழைய ஆளா மாறிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. நீ ஒண்ணு வரும்போது ஆளு பழைய ஆளா மாறிடுறாங்க. பழையதை புதிய துண்டோடு கூட இணைக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க புதியவைகளாய் மாறிட்டீங்க. புது மனுஷனாய் மனுஷியா கர்த்தர் உங்களை மாற்றி விட்டார். இனி பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் ஒரே நீரூற்றில் இருந்து தித்திப்பும் கசப்புமான நீரூற்று வரக்கூடாது. கர்த்தர் என்றைக்கு ரட்சித்து உங்களை புதிய மனுஷனாய் மாற்றினாரோ மாறியாச்சு. அதுக்கு பிறகு பழைய மனுஷனுடைய சுபாவம், கிரியைகள், செயல்கள், இச்சைகள், பாவங்கள், இது எதுவுமே புதிய மனுஷனுடைய இணையக்கூடாது. நீங்களாகவே இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாகவே இருக்கணும். நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கணும். எந்த இடத்திலையும் நீதிமான் என்கிற ஸ்தானத்தை விட்டு விலகவே கூடாது. எல்லா இடத்திலையும் பரிசுத்தவான், எல்லா சூழ்நிலைகளிலேயும் பரிசுத்தவான். தாவீது ஏழையா இருக்கும்போது, ஆடு மேய்க்கும் போது பாவம் செய்யல. அன்னைக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கலன்னு வச்சுக்குவோம். இப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்து சிம்மாசனத்தை கொடுத்து ராஜ்யத்திற்கு அதிபதியாக ராஜாவாக உயர்த்தும் போது மேல் மாடியில நின்று ஒரு பெண்ணை பார்க்கிறான். நான் சொல்லுகிற சூழ்நிலை வந்தால் உன்னை பரிசுத்தவானாய் இரு. சூழ்நிலை வராத போது பரிசுத்தவானாய் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படுத்துவார். பாவம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அங்கேயும் பரிசுத்தவானாய் நில்லு. யாருமே வீட்டில் இல்லை. யோசேப்பும் எஜமானுடைய மனைவியும் தான். பாவம் செய்த யாருக்கும் தெரியாது. சூழ்நிலை வந்தது. யோசேப்பா இருந்தான். யோசேப்பு பரிசுத்தத்தில் இருந்தான். யோசேப்பு பரிசுத்தவானா இருந்தான். யோசேப்பு நீதிமானா இருந்தான்.
போன்ல பேசினா யாருக்கு தெரியும், மெசேஜ் அனுப்புனா யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனா ஒருத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டுங்களேன். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன? ஒருவர் உங்களை பார்க்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் கட்டளையிடுவார். குறைவை தந்து சோதிப்பார், நஷ்டத்தை தந்து சோதிப்பார், கஷ்டத்தை தந்து சோதிப்பார், வேதனைகளை தந்து, நஷ்டங்களை தந்து, உபத்திரவங்களை தந்து சோதிப்பார். நீதிமானா இருக்கணும். நமக்கு முன்பதாக நிற்கவே தகுதி இல்லாதவன் வந்து எல்லாம் பேசுவான். பேசிட்டு போட்டோம். ஒருத்தனுக்கு முன்பதாக தாழ்மை, என்ன ஒருத்தனுக்கு முன்பதாக தாழ்மை இல்லை, அப்படி எல்லாம் மாறக்கூடாது. என்றைக்கும் எங்கேயும் எப்பொழுதும் தாழ்மை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜெபிக்கிறவர்கள், நான் ஜெபிக்கிறேன், மணிக்கூர் கணக்கில் ஜெபிக்கிறேன், நல்லது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் கனி கொடுக்க வேண்டும் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஜெபமே அருவருப்பா மாறிடும். நான் உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு நான் ஜெபித்த எண்ணத்திற்கு, ஊழியம் செய்த எண்ணத்திற்கு, பிரசங்கித்த எண்ணத்திற்கு, தீர்க்கதரிசியா இருந்து எண்ணத்திற்கு நான் சொல்லுகிறேன், கனி மாத்திரமே பரலோகத்திற்கு கொண்டு போகும். ஆமீன். வரங்கள் கொண்டு போகாது, வல்லமை கொண்டு போகாது. ஆனா நீ விசுவாசியா இருந்தா ஓ மூலமா அற்புதங்கள் நடக்கையும் செய்யணும். எல்லாம் முக்கியம். ஒரு விசுவாசி என்கிற முழு குவாலிட்டியை நமக்குள்ளாய் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. ஒரு ஊழியர் தன்னை மறந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் ஒப்புரவானதையும், அவர் போய் மன்னிப்பு கேட்டதையும் அவர் ஸ்டேஜில் சொல்லுகிறார். சொல்லும் போதே அவருடைய குவாலிட்டி என்னன்னு தெரியுது. என்ன அப்படின்னா, இவருடைய பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்க வேண்டியதாக இருந்து, வண்டி, பொம்மை வண்டி. அப்போ பைசா கொடுத்துட்டார். இப்போ அது போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா, வாங்கிட்டு வந்த அந்த பொம்மை காருக்கு அந்த டயர் உடஞ்சிருக்கு. அல்லேலூயா. உடஞ்ச உடனே இனி பிள்ளையை அனுப்புனா சரியாவாது அப்படின்னு சொல்லி இவரு போறாரு. இவரு பிள்ளைகிட்ட சொல்லி விட்றாரு, ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கடையில் போய் வாங்க அப்படின்ட்டு. பிள்ளை ரோட்டுக்கு இந்த பக்கம் உள்ள கடையிலே வாங்கிட்டு வந்துட்டு, இவரு போய் ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் வாங்கினது தானே அப்படின்னு சொல்லி அங்கே போறாரு. நான் இப்போ தான் பிள்ளை வாங்கிட்டு வந்தான், கார் உடஞ்சிருக்கு, வேற தாங்க அப்படின்ட்டு. அவன் சொல்றான், உங்க பிள்ளை இங்கே வரவும் இல்லை, நான் கொடுக்கவும் இல்லை, இது என் கடையில் உள்ள பொருளும் இல்லை அப்படிங்கிறார். அவருக்கு டக்குன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு டென்ஷன் வரும்? ஆமாம், அது டென்ஷன் இல்லை, பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி. டென்ஷனே ஆகக்கூடாது. ஒரு கணத்தில் அறைந்த போதும் அவர் டென்ஷன் ஆகலை, மறுகணத்தை திருப்பி கொடுத்தார். டென்ஷன்கிற வேறடே வர வேண்டாம். அவர் போய் சொல்றாரு, இப்பந்தான் நான் பையனை அனுப்புனேன், இப்பந்தான் பணத்தை கொடுத்து அனுப்புனேன், இங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்தான். அவன் சொல்றான், இங்க வரவே இல்லை, நான் கொடுக்கவே இல்லை, காலிலிருந்து போனியே வரல. உடனே அடுத்த வார்த்தை, நீ இப்படியெல்லாம் போய் சொல்லி உடஞ்சதை விற்கிறா, ஓ வியாபாரம் நிற்குமா, ஓ வியாபாரம் விளங்குமா அப்படின்றார். இவ்வளோ வார்த்தை என்னத்துக்கு? நானா இருந்தா 50 ரூபா தானே, போனா போகுது, இனி அவன்கிட்ட கேட்கணும், சண்டை போடணும், என்னத்துக்கு? வேணா நம்ம நீதிக்காக கேட்டு பார்ப்போம், இல்லை இல்லை அப்படின்னா விட்டுருவோம். அவனும் பயங்கரமான வார்த்தை திட்ட. ஒரு ஊழியருக்கு தேவைன்னு நான் கேட்குறேன். இப்போ அவர் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பிள்ளைகிட்ட கேட்குறாரு, உண்மையா சொல்லு, ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்க கடையில் தானே வாங்கினா? அவன் சொல்றான், இல்லை, நான் ரோட்டுக்கு இங்க இருந்தே வாங்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஓடுறாரு, அங்கே போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. டென்ஷன் ஆகுறது, மன்னிப்பு கேட்குறாரு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படிதான் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து சபையில் மன்னிப்பு என்னத்துக்கு? அப்போ நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? மன்னிக்கிற தேவன் தான், கிருபை உள்ள தேவன் தான், உங்களை மன்னிப்பார், கிருபையாயிருப்பார், நல்லதுதான். ஆனால் ஃபெயில் ஆகியாச்சே, 10th ஃபெயில் ஆகியாச்சு, இனி என்ன பண்ண முடியும்? 12th ஃபெயில் ஆகியாச்சு, இனி என்ன பண்ண முடியும்? அதே போல தான் குறிப்பிட்ட நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நல்ல உபதேசம் தந்து, சத்தியத்தை தந்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். இப்போ ஏதோ ஒரு இடத்துல அதே சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிக்கிற, பொறுமையாளவா இருக்கணும். நான் சொல்லுகிறேன், எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நஷ்டத்தை ஒரு மனுஷன் நமக்கு ஏற்படுத்தினாலும் கோடிகளை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அந்த லட்சத்தின் மத்தியில் நம்மளை ஆண்டவர் பார்க்கிறார், என்ன செய்கிறான், டென்ஷன் ஆகுறானா, சாபம் போடுறானா, திட்டுறானா, அடிக்க போறானா, பொய் கேஸ் கொடுக்கறானா, எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார்.
நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு ஒரு சொடுக்கடிக்கிற நேரம், ஒரு இமைப்பொழுது நேரம், ஒரு செகண்ட் கூட ஆகாது. கர்த்தர் நமக்கு முன்பதாக பெரிய பெரிய வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நான் உண்மையாய் நீதியாய் அவருக்கு முன்பதாய் ஆமென் கனி கொடுக்கிற மனுஷனாய் நான் வாழ்ந்தா அவர் எனக்காக பெரிய பெரிய வாசல்களை இன்றைக்கு திறந்து கொடுப்பார், திறப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியலை. எப்படி இல்லாம வாழ்றீங்க. வெளியே ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். மாம்ச குணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினினால எரிக்கப்படணும், எரிக்கப்படணும். 18 வருஷம் இந்த ஊழியத்தில் விசுவாசிகள் கோவப்பட்டு பார்த்துருக்கிறேன். நான் என்னைக்காகிலும் யாற்றையாகிலும் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க சின்ன பிள்ளைகிட்ட முத கொண்டு கிடையாது. கோபம் வராதுன்னு இல்லை, என் கோபம் எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ரட்சித்தாரோ, என் எஜமானே ஒரு கண்ணத்தில் அறைந்தார்கள், மறுகண்ணத்தை காட்டினார். ஹல்லேலூயா. அடிக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவரே அப்படின்னா நான் ஏமாத்துறோம். யாரும் இன்னும் சொல்லிட்டு போட்டோம், கேட்டுறணும், போய் சண்டை போட்டுறணும், சாவுற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, முக்கப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி நல்லா கேட்டு விட்டுறணும். கேளுங்க, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஒழுங்கா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுனா அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் ரெடியா இருந்துச்சு உனக்கு. நீ ஃபெயில் ஆயிட்டா அப்பாயின்மெண்ட் என்ன ஒரு ஆளு கொடுத்தாச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு நேரா நிறைய காரியங்கள் வரும். நம்ம எல்லா இடத்திலையும் பரீட்சைக்கு நின்றவர்களானால் பாஸ் ஆகணும். ஆடு மேய்க்கும் போது தாவீது பாஸ் ஆயிட்டார். சவுல் ராஜாவுக்கு கீழே இருக்கும்போது பாஸ் ஆயிட்டார். எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் புத்திமானாய் நடந்தானா. அல்லேலூயா. புத்திமானாய் நடந்தான், தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். ஆனா சிம்மாசனத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு எப்படிதான் என்ன ஒரு மனுஷனுடைய மனைவி மேல இச்சை வந்ததோ தெரியல. ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை சோதித்து பார்ப்பார், ஆராய்ந்து பார்ப்பார். எல்லா எக்ஸாம்லையும் என் சிறுமையில வைக்கிற எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும், என் எளிமையில வைக்கிற எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும். என்னை ஆசீர்வதித்து என்னை ஆண்டவர் உயர்த்தும் போது அங்கேயும் கர்த்தர் எக்ஸாம் வைப்பார், பாஸ் ஆகணும். இறுதியாய் பரலோகத்தை நான் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை நித்தமும் போராடணும். வாழ்க்கை போராட்டம் இல்லை, உனக்கு நேரா வரக்கூடிய எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவின் வார்த்தையை முன்னிட்டு போராடி நிற்கணும். பேச வேண்டிய இடத்துல பேசாம இருங்க, அமைதியா இருங்க. பேசாதிருந்தா மூடனும் ஞானியாக இருப்பான், மாறிடுவான். எல்லா இடத்துலையும் உனக்கு பேசணும். வாய் கொஞ்சம் கூடுதல் உங்களுக்கு. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பொறுமையா இருங்க. சீக்கிரமா நீங்க பாஸ் ஆயிருவீங்க, சீக்கிரமா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இனி ஜெயம் உலகத்துல உங்களுக்கு வரப்போகிறது இல்லை, படிப்புல வரப்போகிறது இல்லை. இனி ஒரு ஜெயம் உங்களுக்கு படிப்புல வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா மனுஷன் மூலமா அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஜெயம் வரும். அவர் ஜெயித்தவர்களாகவே நம்மளை பார்க்க ஆசைப்படுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். ஜெயிக்காதவனுக்கு எதுவும் கொடுக்க விரும்பல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயிக்காத எவனுக்கும் எதையும் கொடுக்க கர்த்தர் விரும்பல. நீ ஜெயிப்பியா? பரிசுத்தத்தில் ஜெயிப்பியா? கனியில ஜெயிப்பியா? தாழ்மையில ஜெயிப்பியா? உபவாசத்தில் ஜெயிப்பியா? ஆமென் ஜெபிக்கிறதுல ஜெயிப்பியா? ஊழியத்தில் ஜெயிப்பியா? சபையில ஜெயிப்பியா? நீ ஜெயித்தால் நான் உனக்கு மறைவான மன்னாவை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். ஜெயிக்கலையா ஒன்று கூட கிடைக்காத உனக்கு, இருக்கதும் போகும். கஷ்டப்பட்டு வாங்கணும் பாஸ்டர், நேத்தைக்கு தான் வித்தேன். கடந்த நாட்களில் ஒரு செய்தி, திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு இங்கிருந்து போகிறவர்கள், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கஷ்டப்பட்டவர்கள் இடத்தை வித்தார்கள், வீட்டை வித்தார்கள், உண்டான நல்ல பொருட்களை வித்தார்கள். இன்னும் தரித்திரம் தீவிரம் அடைந்து இப்போ திருவனந்தபுரத்தில் குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு போய்
தன்னுடைய கிட்னில ஒன்றை வித்தால் 4 லட்சம் முதல் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கிறார்கள். அதற்காக தன்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை விற்கும்படி முன் வருகிறார்கள். ஹல்லேலூயா. தரித்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கொடூரமாக இருக்கு என்று சொல்லி பாருங்க. இந்த தரித்திரத்துல நீ கஷ்டப்படக்கூடாது என்கிறதற்காக தான் சிலுவையில் அவர் தரித்திரமானார். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி அவர் சிலுவையில் தரித்திரமானார். எதற்காக? இரத்தத்தை சிந்தினார், உன்னை கழுவி சுத்திகரித்தார். எதற்காக? உங்களுக்கு என்ன பாடம் புரியல? கனிகளின் பாடம் புரியல, விசுவாசத்தின் பாடம் புரியல, பரிசுத்த வாழ்க்கையின் பாடம் புரியல. ஏன்னா தான் நீ நடக்கிறீங்க. ஜெயிக்க முடியுமோ? கஷ்டப்பட்டு வாங்கினோம் பாஸ்டர், கஷ்டப்படாம வாங்கினதையும் விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். கஷ்டப்பட்டு வாங்கினதையும் விற்க வேண்டியதா வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய சரீரத்தையே விற்கிறாங்க, சரீரத்தின் ஒரு பகுதியை விற்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய நிலைமை எவ்வளவு கேவலமா போய் கொண்டிருக்கு பாருங்க. உயர்த்துகிறவர் ஒருவர் தானே, ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் தானே. அவர் உங்களை ஆசீர்வதிக்காம விடுவாரா? அப்ப நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம விட்டு விட்டோம். வேதத்தின்படி வாழுங்க. இந்த வேதமே உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கும். வேதத்திற்கு முரணாய் வாழ்ந்தா ஜெயிக்கவே முடியாது. ராஜாவா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஆகையினாலதான் தாவீது ராஜா சாலமோனை அழைத்து சொல்லுகிறான், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிடுவார். வசனத்தை விட்டு வாழுகிறது தான் ஆண்டவர் விட்டு விடக்க சமம். உபதேசத்தை விட்டுட்டு வாழுகிறது தான் கர்த்தரையே விட்டுட்டு வாழுகிறதுக்கு சமம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. வசனத்தை விட்டுட்டு ஓடாதுங்க. இதுல என்ன தப்பு, இதுல என்ன இருக்கு? நோ, வசனம் தான் முக்கியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வாழ்க்கை தான் உங்களை ஜெயமாய் மாற்றும். நீங்க குடும்பத்தில் ஜெயித்து நிற்பீர்கள், தொழில் வியாபாரத்தில் ஜெயித்து நிற்பீர்கள், படிப்பில் நீங்க ஜெயமாய் நிற்பீர்கள். ஆகையினால ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. கொடுக்கிறவர் பிதாதான். அவர் கொடுக்கணும்னா கொடுக்கத்தக்கதாக நீங்க போய் கனி கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி கொடுக்காத யாருக்கும் பிதாவானவர் எதுவும் கொடுக்க விரும்பல. கனி கொடுக்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேட்கணும், கேட்கிறவர்கள் எப்படி இருக்கணும் என்கிறது வரைக்கும் தியானித்தோம். அடுத்த பகுதிக்கு வருவோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:9. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேளுங்கள் என்கிற தலைப்பில் இவ்வளவு நேரம் சில வார்த்தையை தியானித்தோம். இப்போ தட்டுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ தட்டுகிறவனுக்கு ஆண்டவர் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ தேடுகிறவர்கள் கண்டடையத்தக்கதாய் கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அதை நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு கர்த்தரை சந்திக்கணும், வருகையில சந்திக்கணும், இந்த பூமியில் அவரை சந்திக்கணும், என் வாழ்க்கையில கர்த்தரை சந்திக்கணும். அப்போ தேவனை சந்திக்க விரும்புகிறவர்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். 1 நாளாகமம் 16:11 நாம வாசித்தால், 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. இப்போ தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேடுகிற அனுபவம் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நித்தமும் தேடணும். அல்லேலூயா. நேத்தைக்கு தேடல, முந்தா நாள் தேடல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நித்தமும் தேடணும்.
தேவனை தேடுகிற அனுபவத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பின்தங்கி இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு போனால் என்ன, போகாட்டா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தை. ஆனால் ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது, இது தேவனுடைய வார்த்தை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்போ தேடுகிறவன் கண்டடைவான். எப்படி தேடணும்னா நித்தமும் தேடணுமா. தானியேலை குறித்து நமக்கு தெரியும், தினமும் 3 வேளை கர்த்தரை தேடுகிறவன், ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய சோம்பலான விசுவாசிகள் இருக்கிறாங்க. தினமும் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, தினமும் ஜெபிக்கிறது இல்லை, ஜெபங்களில் பங்கெடுக்கிறது இல்லை, ஆராதனையில் போகிறது இல்லை. ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள், உபதேசத்தை நன்றாய் அறிந்தவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். சோம்பேறிக்கு ஒன்றும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆமாம், சோம்பேறி முதல்ல எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளணும். அது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு பார்க்கணும். அதை விட அதிகமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். தேவனை தேடுகிறதில்ல. என்ன தடைகள் வந்தாலும் தேவனை தேடுங்கள். என்ன சூழ்நிலை ஆனாலும் தேவனை தேடுங்கள். அது உங்களுக்கு நல்லது. ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ தேட முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா யோசிக்காதுங்க. எங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்குதோ அங்கே போய் அமர்ந்திருந்து கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகுகளை போல உருகி போக பண்ணுமா. நம்ம ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, பாடும்போது ஒரு தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பினது. அந்த பிரசன்னத்துக்கு முன்பதாக உங்க வியாதியெல்லாம் மெழுகுகளை போல கரைந்து போயிற்று என்று நான் நம்புகிறேன். என் கஷ்டமெல்லாம் மெழுகு போல உருகி போயிற்று என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்புங்க. வீடுகளில் பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்புங்க. இன்னைக்கு நிறைய பேர் தனிமையாக ஜெபிக்கும் போது பிரசன்னம் அல்ல, தூக்கம் தான் வருது. பிரசன்னம் அல்ல, சோர்வாக தான் இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியல. ஏன்னு யாருக்கும் தெரியல. நித்தமும் தேடுங்க, நித்தமும் தேடுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119வது சங்கீதம், சங்கீதம் 119 அதுல 164 வாசிப்போம். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம், உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன், 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தானியேலை காட்டிலும் தாவீது அதிகம், பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் ஜெபம் அதிகமாக இருக்கணும். இது கடைசி காலம். ஆகையினால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்தை உறுதியாய் தரித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கடைசி நாட்களில் நாம் இருந்து தாவீதின் நாட்களை பார்க்கும்போது அவர் 7 தரம் ஜெபித்ததும் இக்காலத்திற்கு கொஞ்சம்தான். புதிய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி கால விசுவாசிகளாய் நாம் இருந்துட்டு தாவீதினுடைய ஜெபமும் குறைவுதான், தானியேலுடைய ஜெபமும் குறைவுதான். அதை விட அதிகமாய் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், இந்த கடைசி கால விசுவாசிகள் அதிகமாய் தேவனை நோக்கி துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிற அனுபவமும் அதிகமாய் இருக்க வேண்டும். தாவீது 7 நேரம் கர்த்தரை துதித்திருக்கிறார் தினமும். ஹல்லேலூயா. நீங்களும் அதிகமாய் தேவனை தேடுங்க, அது நல்லது. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தமும் தேடுங்க, எவ்வளவு முடியுமோ தேடுங்க, அது நல்லது. கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்படி தேடும்போது நீங்க செய்கிறது நீங்க செய்கிறீர்கள், அவர் செய்கிறதை இனி அவர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அதே லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது,
மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற தலைப்பில் பார்த்தோம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்கிற தலைப்பையும் பார்த்தோம். இப்போ கடைசியாக தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இப்போ தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்கிற அனுபவம் எதை குறிக்க அப்படின்னா, ரொம்ப நெருங்கி வர வேண்டிய அனுபவம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்ம தேடுகிறோம், அது வேற அனுபவம். ஒரு மனுஷனுடைய வீடை தேடி கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வாசல் வரைக்கும் வந்தாச்சு. வாசலுக்கு அந்த பக்கம் நீங்கள் தேடுகிற நபர், வாசலுக்கு இந்த பக்கம் தேடி வந்த நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப நெருங்கி வந்து ஒரு மனுஷன் தட்டுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் முன்னேற்றம் தேவை. கர்த்தருக்குள் வளர்கிற வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுகிற அளவுக்கு நீங்க நெருங்கி வரணும். மோசே ஒரு நாள் எகிப்திலிருந்தே ஓடிய போயிட்டான். இப்போ வனாந்திரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மேய்த்து 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 அப்படியே ஒரு இடத்துல வர்றான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், வேதத்தின் முதல் பகுதிக்கு வாங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறார் மோசேயை. மோசே அந்த சந்திப்பு ஏதோ ஒரு அற்புதமாக தான் பார்க்கிறான். அதில் தேவன் இருக்கிறார் என்கிறதை அறியலை. அப்போ கிட்டத்தில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை தூரத்திலிருந்து அறிகிறோம், ஆனால் கிட்டத்தில் போய் அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மோசே தூரத்தில் நிற்கிறான், ஒரு அற்புதத்தை பார்க்கிறான். அந்த அற்புதம் தான் தெய்வம். முட்செடியில் எரிகிருந்து கொண்டு இருக்கிற ஒரு அக்கினியை பார்க்கிறான். முட்செடி அவியாது இருக்கிறது, அக்கினி பயங்கரமாக எரிகிறது. இது என்னடா அற்புதம் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதத்தை கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இங்கே கிட்டி சேராயாக, பக்கத்தில் வராத. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டணும் அப்படின்னா பக்கத்தில் போகணும். பக்கத்தில் போனாதான் கதவை தட்ட முடியும். ஆனால் இங்கே பக்கத்தில் போயாச்சு. ஆண்டவரிடத்தில் அந்த எரிகிற அக்கினி சோலைக்கு பக்கத்தில் போயாச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே கிட்டி சேராயாக. ஆமென். ஏன் சேரக்கூடாது? உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலத்தி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போ கலத்த வேண்டியதை கலத்தாம கிட்டி நெருங்க முடியாது. உன்னை விட்டு நீ கலத்த வேண்டிய சுவாபங்களை கலத்தணும். கலத்தி போடப்பட வேண்டிய பாவங்களை கலட்டி போடணும். போட்டால் நெருங்கலாம். நெருங்கி வருகிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிற அட்வைஸ், தேவன் சொல்லுகிற செய்தி, சில அசுத்தங்களை உன்னை விட்டு கலட்டி போடணும். சில அசுத்தமான சுபாவம் உன்னை விட்டு கலட்டி போடணும். நீ சந்திக்கிறவர் பரிசுத்தர். நீ வந்திருக்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ வந்திருக்கிற தேவன், நீ சந்திக்கிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவனிடத்துல வந்திருக்கிறாய். எங்கே வந்து தட்டுறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு புரியல. யாரை சந்திக்கிறோம் புரியல. நாம பரிசுத்த தேவனை சந்திக்கிறோம், பரிசுத்த தேவனை தரிசிக்கிறோம். அவர் சாதாரணவர் அல்ல, பரிசுத்தர்.
சும்மா இஷ்டத்திற்கு வந்து தட்ட முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது மோசே அதற்கு கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த பகுதியில் மோசையை பார்த்து சொல்லுகிறா, இங்கே கிட்டி சேரக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரு கட்டத்தில் இதே யாத்திராகமம் 24 வாசித்தால், 24ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 24:2 வாசித்தால், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா. மோசனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரை முதல்ல சந்திக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இங்கே கிட்டி சேரக்கூடாது. ஆனா கர்த்தரை தரிசித்து கர்த்தரோடு பேசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாதரட்சைகளை கழட்டி போட்டுட்டு அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவன் இருக்கிற தேசத்தை விட்டு ஆண்டவர் சொன்ன தேசத்திற்கு, எகிப்து தேசத்திற்கு போறான். அங்க போய் தேவ திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறான். பொறுமையா இருந்து காரியங்களை நடப்பிக்கிறான். பார்வோனும் எதிர்ப்பு, சபையாரும் எதிர்ப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஒரு கட்டத்தில் பார்வோன் ரொம்ப வேலையை எகிப்தில் உள்ள இஸ்ரவேலுக்கு கொடுக்கும்போது மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இவனால தான் ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னும் கஷ்டப்பட வச்சுட்டானே. ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் நின்று ரொம்ப பொறுமையா இருந்து, ரொம்ப தாழ்மையா இருந்து, ரொம்ப சகித்து, தேவனுடைய பிள்ளைகள் நல்லா சகிக்க பழகுங்க. அல்லேலூயா. எல்லாருடைய செயலையும் சகித்து கொள்ளுங்க, எல்லாருடைய வார்த்தையும் சகித்து கொள்ளுங்க. சிலர் அப்படிதான் பேசுவாங்க, அல்லது அவங்கள அப்படிதான் பேச ஆண்டவர் வச்சிருப்பாரு. சகிங்க, பொறுத்துக்கோங்க. நீங்க உருவாக்குகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் சொந்த சபையாரே, சொந்த ஜனங்களை, எந்த ஜனங்களை மீட்கும்படி கர்த்தர் இவனை அனுப்பினாரோ, எந்த ஜனங்களை மீட்கும்படி இவனும் போனானோ, அந்த அடிமை ஜனத்தில் இருக்கிற ஜனங்களே இவனை பழித்தார்கள், விரோதமா பேசினார்கள். ஆனாலும் சகித்த அந்த இடத்துல நின்னா. சில நேரம் நம்ம நன்மை செய்தவர்கள் கூட நமக்கு விரோதமா எழும்புவார்கள். பொறுமையா இருந்தா ஜெயிப்பீங்க, சீக்கிரமா ஜெயிப்பீங்க. அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறத நீங்க பார்ப்பீங்க. ஒன்றும் பேசாதுங்க. பேசி அவர் நீதி செய்ய போகிறது இல்லை. பேசாம இருந்தா அவர் செய்ய வேண்டிய நீதியை அவர் அழகாய் செய்து முடிப்பார். அதனாலதான் ஆண்டவர் எல்லா பகுதியிலும் இவனை பார்க்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அறிவிக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவன் சாந்த குணமுள்ளவன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவ்வளோ திரளான ஜனங்களை நடத்தினவன், ஸ்திரீகளை நடத்தினவன், இளம் வாலிப பிள்ளைகளை நடத்தினவன். ஆனால் எங்கும் பிழை இல்லை, எங்கும் கரை இல்லை. பொய்யாய் குற்றச்சாட்டலான்னா 1000 சொல்லலாம் மோசை மேலே. ஆனால் உண்மையாய் சொல்லணும்னா ஒன்றும் அவர் மேலே குற்றம் செலுத்த முடியாது. அந்த அளவுக்கு வாழ்ந்தார். ஆகையினால தான் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசை மாத்திரம் சமீபித்து வரலாம், வேற யாரும் வரக்கூடாது. தகுதியே கிடையாது. மோசைக்கு மாத்திரம் நான் அனுமதி கொடுக்குறேன். அவன் மலைக்கு மேலே ஏறி வரட்டும். மற்றவங்க எல்லாம் போடப்பட்ட கோட்டுக்கு அந்த பக்கத்தில் தான் நிற்கணும். ஹல்லேலூயா. தட்டுகிறவனாய் நீ மாறணும். தட்டுகிற தகுதி உள்ள மனுஷனாய், மனுஷியாய் நீ மாறணும். எத்தனை பேர் இன்றைக்கு மாறுவீர்கள்? ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறுவதாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். மோசை மாத்திரம் சமீபித்து வரலாம், வேற யாரும் வரக்கூடாது. இப்படி சொல்லுகிற தேவன் ஒரு நாள் சொல்லுவார், மோசை மாத்திரம் என் வருகல வரலாம், வேற யாரும் வரக்கூடாது. என்ன செய்வோம்? ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறுவதாக, நம்ம வாழ்க்கை மாறுவதாக. அவரை தேடினால் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். தட்டுகிறவனுக்கு நிச்சயமாய் திறக்கப்படும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். தட்டுகிறவன் பாதரட்சியை கலத்தணும், பரிசுத்தமா மாறணும், கலத்த வேண்டியதை கலத்தணும், விட வேண்டியதை விடணும். உண்மையான அலங்கரிப்பு சாந்தம் தான், நகைகள் அல்ல, பூ அல்ல. உண்மையான அலங்கரிப்பு சுபாவம்தான். மெய்யான மணவாளனுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை
விலை உயர்ந்த வஸ்திரத்தினால் அலங்கரிப்பு என்னத்திற்கு? நகைகளினால் அலங்கரித்து உன் மணவாளனை சந்திக்க முடியுமோ? சுவாபத்தினால உன்னை அலங்கரிப்பாயானால் உன் மணவாளனை சந்திக்கலாம். ஹல்லேலூயா, உன் மணவாளனை சந்திக்கலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட அலங்கரிப்பு இருந்தா தேவனுடைய வருகையில போகலாம், எப்படிப்பட்ட அலங்கரிப்பு இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையில போக முடியாது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. கடைசியாய் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், வேதத்தின் கடைசி பகுதி 319. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நீங்க வைரத்தினால அலங்கரிச்சாலும் மணவாளன் அதுல பிரியப்படுகிறது இல்ல. அந்த அலங்கரிப்பு விலையேற பெற்ற அலங்கரிப்பு வேண்டாம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டாம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனை வாங்கி நகைகளை சேகரித்து தன்னை அலங்கரிக்கிறதுலையே நாம குறியா இருக்கிறோம். ஆனா பணமே செலவில்லாம ஆண்டவர் ஒரு அலங்கரிப்பை வைத்திருக்கிறார். அதுதான் சாந்தம், அதுதான் பரிசுத்தம், அதுதான் உண்மை, அதுதான் உத்தமம், அதுதான் தாழ்மை. இவைகளை நீ வாங்கி உன்னை அலங்கரிக்க எந்த ரூபாயும் செலவழிக்க வேண்டாம். இவைகளினால நீ அலங்கரிப்பாயானால் மணவாளன் வரும்போது மணவாட்டியில் அவர் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய குணங்கள் இல்லை, நல்ல குணங்கள் இல்லை, நல்ல கனிகள் இல்லாம ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, நல்ல கனிகள் இல்லாம ஜபிக்கிற ஜப வீரர்கள் இருக்கிறாங்க. எப்படி இந்தியா ரட்சிக்கப்படும்? எப்படி இந்தியா ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்? முடியாதே. தெய்வ சமூகத்தில் அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு உங்களை அர்ப்பணிங்க. மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே கெட்டி சேராயாக. ஆனா ஒரு காலம் வந்தது, மோசே மாத்திரம் சமீபமாய் வரலாம், வேற யாரும் வரக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் வேணுமா? விடுதலை வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள 50% உன்னுடைய பொறுப்பு. 50% அவர், 50% நீ செயல்படணும், 50% அவர் செயல்படுவார். எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவார்னு எல்லாம் இருக்க கூடாது. நீ செய்ய வேண்டியதை நீ செய்தால் அவர் செய்ய வேண்டியதை அவர் கட்டாயம் செய்வார், உண்மையாய் செய்வார். க்ளோரி, ஹல்லேலூயா. மகிமை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி. நிறைய இடத்துல நீங்க தோத்து போய் நிக்கிறீங்க. நிறைய இடத்துல ஆண்டவர் பரீட்சை செய்து பார்த்தார். எத்தனையோ இடத்துல நீங்க விழுந்துட்டீங்க. உங்களை எப்படி நம்பி ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும்? ஒரு மேன்மையை கொடுக்க முடியும்? தகுதி இல்லாதவனுடைய கருத்துல எதையும் கொடுக்க முடியுமோ? சொந்த பிள்ளைகளிடத்துல கூட தகப்பன் எதையும் கொடுக்கறது இல்லை. நீங்க கூட எந்த பிள்ளை திறமையா இருக்கும், எந்த பிள்ளை இந்த வியாபாரத்தை செய்ய முடியும், எந்த பிள்ளை இந்த வீடை பாதுகாக்க முடியும் என்கிறதை நன்றாய் அறிந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்க தகப்பனும் உங்களை நம்பி ஒரு காரியத்தை தர வேண்டுமே, ஆனால் நீங்க நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் நீங்க போய் கனி கொடுங்க. கனி இல்லாம இயேசுவின் நாமத்தினால பிதாவின் இடத்துல ஜெபித்தா பிதாவுக்கு தெரியாதா என்ன? அவருக்கு நன்றாய் தெரியும். உன்னிடத்துல கனிகள் இல்லை, நல்ல கனியான நல்ல சுபாவம் இல்லை. ஆனா நீ ஜெபிக்கிறாய், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறாய். என்ன பிரயோஜனத்தை கொண்டு வரும்? உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படுமோ? ஜெப வீரனே, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருமோ? ஜெபிக்கிற பிள்ளைய. ஹல்லேலூயா. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிற நீங்கள் கண்டடைவீர்கள்.
ஆமென். ஹalleluya. ரீஷடதரா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு மாற்றங்கள் வருவதாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹalleluya. ரீஷடதரா கதரா. ஆண்டவரே, என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. அநேக காரியத்தில் உனக்கு அற்புதம் தேவை அல்லவோ? இப்பொழுது ஒப்புக்கொண்டு என்னை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். தாழ்மைக்கு அர்ப்பணிக்கிறேன். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற இந்த சாந்த குணத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். புறம்பான அலங்கரிப்பை என்னை விட்டு எடுத்து போடுகிறேன். ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. ஹalleluya. ஸ்தோத்திரம். என் குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க. என்னை தகுதிப்படுத்துங்க. என்னை தகுதிப்படுத்துங்க. அன்புள்ள தகப்பனே, அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் இவர்கள் கேட்கும்போது ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. தேடும்போது கண்டடைவீராக. இவர்கள் தட்டும்போது இவர்களுக்கு திறக்கப்படுவதாக தகப்பனே. இன்று முதல் ஒரு அற்புதம் நடப்பதாக. அற்புதத்தின் தொடக்க நாளாய் இந்த நாள் மாறுவதாக உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.